ஆசையா ஒரு ஹெல்மெட் வாங்க போய் எம்ஆர் ராதா மாஸ்க் போட்ட மணியஸ்ட் கேங் கிட்ட மாட்டிக்கிட்டு கடைசியில அந்த ஹெல்மெட்டையும் யூஸ் பண்ண முடியாம தவிக்கிற தவிப்பு இருக்கே. நான் சொல்றது தலைக்கு போற ஹெல்மெட் இல்ல. என்ன ஹெல்மெட் அப்படிங்கிறது மாஸ்க் படம் பார்த்தவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். படம் பார்க்காதவங்களுக்கும் புரிஞ்சிருக்கலாம். அப்படி புரியாதவங்க மாஸ்க் படம் பார்த்து அது என்ன ஹெல்மெட்னு தெரிஞ்சுக்கோங்க. ஹலோ வேர்ல்ட், லெட்ஸ் டாக் சினிமா. போலாமா? ஆல்ரெடி இந்த படத்தை பத்தி நெகட்டிவ் பாசிட்டிவ்னு எல்லா ரிவ்யூவும் பார்த்து முடிச்சது தான் இந்த வீடியோ பார்க்க வந்திருப்பீங்க. நான் இந்த படத்தை பத்தி பாசிட்டிவ் நெகட்டிவ்லாம் சொல்ல விரும்பல. ஏன்னா இந்த படம் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 2.5 மணி நேரம் போர் அடிக்காம ஜாலியா என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு வந்திருக்கேன். அது உங்ககிட்ட எப்படி இருக்கு, இந்த படத்தோட கதை எப்படி போச்சு, இந்த படத்தை எப்படி மேக் பண்ணிருக்காங்க அப்படின்னு சும்மா ஷேர் பண்ணிக்கலாம் தான் இந்த வீடியோ. தவிர பாசிட்டிவ் நெகட்டிவ் சொல்றதுக்கு நான் ஒன்றும் ரிவ்யூவர் கிடையாது. அதோட இந்த படத்தை ப்ரெசென்ட் பண்ணது வந்து வெற்றிமாறன் சார். ஒரு படம் நல்லா இருந்தாலும், ஒரு படத்தோட ஸ்கிரிப்ட் நல்லா இருந்தா மட்டும்தான் வெற்றிமாறன் சார் வந்து ப்ரெசென்ட் பண்ணுவாரு. அவரோட பேனர்ல ப்ரெசென்ட் பண்ணியிருக்காருன்னா கண்டிப்பா இந்த படம் நல்லா தான் இருக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில தான் இந்த படத்தை போய் பார்த்தேன். அதே மாதிரி எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபையோட தான் வெளியில வந்தேன்னு வச்சுக்கோங்களேன். படத்தோட ஓப்பனிங்கு சில இரவுகளுக்கு முன் அப்படின்னு ஆரம்பிக்குது. நம்ம டைரக்டர் நெல்சன் தான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துருப்பாரு. அவர் வாய்ஸ் நல்லா இருந்ததுனாலேயோ என்னவோ தெரியல, படம் ஃபுல்லாவே அவரே வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்டாரு. அதை கொஞ்சம் கம்மி பண்ணிருக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். எம்ஆர் ராதா மாஸ்க் போட்டு கொள்ளடிக்கிற ஒரு கும்பல், அந்த கும்பலை தேடி அலைகிறாரு நம்ம ஹீரோ கவின். எதுக்காக அந்த கும்பலை அவர் தேடி அலைகிறாரு, ஆண்ட்ரியா யாரு அப்படின்னு ஒரு கொஸ்டின் மார்க்கோட படம் ஸ்டார்ட் ஆகுது. முதல் 10 நிமிஷம்க்கு ஒரு 1/4 மணி நேரம் ஒரு மாதிரி தான் போகும், பாட்டு லவ் கிவ்னு. ஆனா அதுக்கப்புறம் அந்த ஹெல்மெட் வாங்குற சீன் இருக்குல்ல, ஹெல்மெட் வாங்குற சீன் வந்ததுக்கு அப்புறம் படம் ஒரு விறுவிறுன்னு போகும் பாருங்க. நீங்க ஜாலியா என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். உங்க ஏரியா பசங்களோடயோ இல்ல உங்க குரூப்போடயோ சேர்ந்து உட்காந்து போய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா உங்களுக்கு டைம் போறதே தெரியாது. 2.5 மணி நேரம் டக்குன்னு போயிடும். அந்த மாதிரி ஒரு படம் தான் இது. இந்த வீக்கெண்டுக்கு நீங்க ஜாலியா போய் பார்க்கலாம். படத்தோட கதைன்னு எடுத்துக்கிட்டா கொள்ளடிக்கிறது தான். ஆனா மெயினான கான்செப்ட் வந்து மிடில் கிளாஸை பேஸ் பண்ணி எடுத்திருப்பாங்க. எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஒரே ஒரு டைலாக்லேயே சொல்லி முடிச்சிருப்பாங்க ஃபுல் கதையுமே. நான் கெட்டவன் தான், ஆனா எச்ச கிடையாது. எச்சைக்கும் கெட்டவனுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு, அதுதான் கதை. அதுவும் இல்லாம இங்க யாருமே நல்லவன் கிடையாது அப்படிங்கிறதுக்கு ஒரு சீன் ஒன்று வச்சிருப்பாங்க அந்த சூப்பர் மார்க்கெட்ல. அதெல்லாம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அதெல்லாம் உண்மையிலேயே நான் என்ஜாய் பண்ணி பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன் அந்த சூப்பர் மார்க்கெட் சீன்லாம். அதுக்கப்புறம் படத்துல வர இன்ட்ரோலா இருக்கட்டும், இன்ட்ரோலுக்கு அப்புறம் செகண்ட் ஹாஃபா இருக்கட்டும், எல்லாமே நம்மள விறுவிறுன்னு கொண்டு போயிட்டே இருக்கும். படத்துல வந்து எல்லாருமே அவங்களோட ஆக்டிங்கை பெஸ்டா கொடுத்துருக்காங்க. மெயினா கவினை பொறுத்த வரைக்கும் ஒரு சீரியல் ஆக்டரா ஆரம்பிச்சு பிக் பாஸ் போய் அவர் எங்க போனாலுமே அவருக்குன்னு தனியா ஒரு இடத்த பிடிச்சி வச்சுட்டு வந்துடுறாரு. அதே மாதிரிதான் சினிமாக்கு வந்ததுக்கு அப்புறமாவும் ஒரு படத்துலயுமே வித்தியாசங்களா என்னென்னலாம் பண்ணலாம், ஒரு ஸ்கிரிப்டுமே வேற ஜேர்னர்ல பிளான் பண்ணி பண்ணிட்டு இருக்காரு. அதே மாதிரிதான் இந்த படத்துக்கும் பண்ணியிருக்காரு. ஒரு மனுஷனுக்கு பணம் தான் ரொம்ப முக்கியம், அந்த பணத்தை எப்படிலாம் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேரக்டர் கவினுக்கு ஈக்குவலா ஆண்ட்ரியாக்கு வந்து இந்த படத்து மேல அப்படி ஒரு நம்பிக்கை போல இல்ல, அவங்க ரோல் மேல இருந்த நம்பிக்கை கூட இருக்கலாம். ஏன்னா இந்த படத்தை வந்து அவங்களே ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. பூமி அப்படிங்கிற ஒரு கேரக்டர்ல தான் ஆண்ட்ரியா நடிச்சிருக்காங்க இந்த படத்துல. ஒரு என்ஜிஓ வச்சு நடத்திட்டு இருக்கிற ஒரு லேடி. ஆனா அந்த என்ஜிஓக்கு பின்னாடி பல வில்லத்தனங்களை செஞ்சுட்டு வர மோசமான ஒரு வில்லி தான் நம்ம ஆண்ட்ரியா கேரக்டர். அந்த பூமி அப்படிங்கிற ஒரு கேரக்டர்ல நடிச்சிருப்பாங்க. நம்ம வடச்சென்னைக்கு அப்புறம் ஆண்ட்ரியா வந்து இந்த மாதிரி ஒரு கேரக்டர் கண்டிப்பா நின்று பேசும் அப்படிங்கிறது எந்த ஒரு சந்தேகமே கிடையாது. அதுக்கப்புறம் நம்ம சார்லி படம் ஃபுல்லா அங்கங்க வந்துட்டு போவாரு. ஆனா படத்தோட கிளைமேக்ஸ்ல ஒரு ட்விஸ்ட் ஒன்று இருக்கும். அந்த ட்விஸ்ட்ல கண்டிப்பா நம்ம எல்லாருக்குமே மாநகர படம் ஞாபகத்துக்கு வரும். நம்ம மாநகர படத்துல எப்படி நம்ம சார்லியை பார்த்தோமோ அதே மாதிரி படத்தோட கிளைமேக்ஸ்லயும் நம்ம சார்லியை பார்ப்போம். படத்தோட சினிமோட்டோகிராஃபியா இருக்கட்டும், மெயினா எடிட்டிங்கா இருக்கட்டும், ரொம்ப முக்கியமா நம்ம ஜிவி பிரகாஷோட மியூசிக்கா இருக்கட்டும், எல்லாமே படத்துக்கு பலம் ஊட்டுற மாதிரி தான் இருக்கு. முக்கியமா இந்த படத்தோட டைரக்டர் விக்ரமன் அசோக், இவரை பத்தி சொல்லணும்னா இவரோட மேக்கிங் ஸ்டைல் எப்படி இருந்துச்சுன்னா, வெற்றிமாறன் சாரும் நெல்சனும் சேர்ந்து ஒரு படம் எடுத்தா அப்படி இருக்கும், அந்த மாதிரிதான் இருந்துச்சு. படத்தோட விறுவிறுப்பா இருக்கட்டும், இல்ல படத்துல வர காமெடியா இருக்கட்டும், டார்க் காமெடி, அப்புறம் உள்ள நடக்கிற விஷயங்களா இருக்கட்டும், அது எல்லாமே நெல்சனோட ஸ்டைலும் வெற்றிமாறன் ஸ்டைலும் கலந்து ஒரு கலவையா தான் இருந்துச்சு அந்த வாய்ஸ் ஓவர் எல்லாமே. அதே மாதிரி படத்துல 2 பேருமே இருக்காங்க. ஏன்னா நெல்சன் வந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்திருக்காரு, வெற்றிமாறன் சார் வந்து படத்தை ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படம் வந்து எனக்கு உண்மையிலேயே ஜாலியா என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு வந்தேன். அதே மாதிரிதான் உங்களுக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களால முடிஞ்சா இந்த வீக்கெண்ட் தியேட்டர்ல போய் பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். இது தியேட்டர்ல தான் போய் பார்க்கணும் அப்படின்னு நான் சொல்லல, வெயிட் பண்ணீங்கன்னா ஓடிடிலையும் வரும், ஓடிடிலையும் நீங்க பாத்துக்கலாம் இந்த படத்தை. வரட்டா?